அண்மைச் செய்தி. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை பாமக தலைவர் அன்புமணி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார், அணைக்கட்டு எம்எல்ஏ வேலழகன், பண்ருட்டி எம்எல்ஏ மோகன், திருக்கோவிலூர் எம்எல்ஏ பழனிசாமி ஆகியோர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் நாளை அன்புமணி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அதிமுக வட்டாரத்தில் பெரிய சலசலப்பு நிலவும் நிலையில் இந்த ஒரு தகவலும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது பாமக வலுவாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் நாளைய தினத்தில் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சம்பத்குமார், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் வேலழகன், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன், திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததற்கும், தங்களுடைய தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்து தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு ஏற்ற நடவடிக்கைகளையும் ஒத்துழைப்பையும் அளித்ததற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் அவரை சந்தித்து ஆதரவு நன்றியை தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு வியூகங்கள் என்பது சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் மெல்ல மெல்ல பாமகவை நெருங்குகிறது என்ற அந்த யூகங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து பாமகவினுடைய அந்த கூட்டணியை இறுதி செய்வது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில மாதங்களில் உள்ளாட்சி தேர்தலும் வர இருக்கிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பாமகவுடனான அந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் அதிமுகவினுடைய தலைமை உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நேரடியாக சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க இருப்பதாகவும் நன்றியை தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சி வி சண்முகம் போன்றவர்கள்லாம் அதிமுக வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 32 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு பாமக தான் காரணம், அதற்கு ஒரு நன்றி கூட இவர்கள் தெரிவிக்கவில்லை என்றெல்லாம் விமர்சனங்களை சி வி சண்முகம் போன்றவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது நாளைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவிக்க உள்ளார்கள். ராம்குமார்.